வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி. இதை நான் மஷ்ரூம் வச்சு ஒரு வெஜிடபிள் பிரியாணியாக பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய், ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும்னு இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதுக்கு முக்கியமாக இந்த வெந்தயக்கீரையை சேர்க்குறது தான் முக்கியம். நான் இன்றைக்கி ட்ரை லீவ்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே இதில் அப்படியே வதக்கிக்கலாம். காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடியவோ இல்லைனா மிளகாவையோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க இந்த மஷ்ரூம் 2 பேக்கெட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இதில் உப்பு, மிளகாய்த்தூள், இதுக்காக ஸ்பெஷலாக வீட்டிலே வறுத்து அரைச்ச கரம் மசாலா தூள், எல்லா ஹோல் கரம் மசாலாவையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நான் இதில் ஸ்பெஷலாக பண்ண போகிறது இந்த சீரக சம்பா அரிசியை வச்சு தான். அதுதான் அதுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதையும் ஊற வச்சிடலாம். 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, அதை இதே மாதிரி ஒரு விழுதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் அதே மாதிரி சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி பட்டை இல்லை, அதனால் அதை மட்டும் சேர்க்கலை. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பிக்கும் போது அரைச்சி வச்ச விழுது அதில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கரம் மசாலா, ஊறிட்டுருக்க இந்த மஷ்ரூம், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கும் போதே தண்ணி நல்லா விடும். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி அளவுக்கு லெமனையும் பிழிஞ்சு விட்டாச்சு. நல்லா தண்ணி விட்டு அது கொதிக்கும் போது 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தம் போடுறோம் இல்லையா, அதனால இந்த தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நீங்கள் காரமும் உப்பும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஊறிட்டு இருந்ததை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியவும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் திறந்திங்கன்னா நல்லா கமன்னு சூப்பரான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் இருக்க அந்த புதினா, கொத்தமல்லி அரைச்ச ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.